தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மனுஷன் வெளியில சொல்லக்கொள்ளாத ஒரு பாவத்தை பண்றான். 51வது சங்கீதம் 14:12 வாசிங்க. 14:12. என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். பாருங்க, இரத்த பழிக்கு என்னை நீங்களாக்கிவிடும். காரணம் என்ன? இரத்த பழி உள்ள மனுஷன் ஒரு பெண்ணை இச்சிக்கிறான். அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்றால் புருஷனை கொல்ல வேண்டியது இருக்குது. புருஷனை கொண்டார். மிகப்பெரிய பாவத்தை பண்ணின மனுஷன், மிகப்பெரிய பாவத்தை பண்ணின மனுஷன், இரத்த பழிக்கு ஆனான மனுஷன். அந்த மனுஷனுக்கும் தேவன் மன்னிப்பை கொடுத்தார். கதறினார், அழுதார், புலம்பினார். ராம் முழுவதும் என் படுக்கை கண்ணீரால் நனைத்தேன் என்று சத்தமிட்டு அழுது ஜபித்ததாலே என்னுடைய விழா எலும்பெல்லாம் வலிக்குது என்று சொன்னார். என் கதறலினாலே நித்தமும் என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு என்று சொன்னார். உபவாசித்து ஜபித்தார். தன் ராஜா என்கிறத நினைக்கவே இல்லை, அழுதார். இப்போ உங்களுக்கு என்ன? இப்படிப்பட்ட எல்லா அந்தரங்க பாவத்தையும் வச்சுட்டு தகப்பன் தாய்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இனி எப்படி இறங்கி வர்றது? நீ தாவீது ராஜாட்ட இருந்து பாடம் படிங்க. ஸ்தானத்தை விட்டு எழும்பினார், ரெட்டு உடுத்தினார், அழுதார், புலம்புனார், கண்ணீர் வடித்தார். தேவையானது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு ரட்சிப்பு. அரசாட்சியெல்லாம் கூப்பாயில கடக்கட்டு, முதல்ல விடுதலை பெறும். 12வது வசனம் வாசிங்க. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. பாருங்க அந்த வசனத்தை பாருங்கய்யா. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று தந்தார். அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய பாவிதான். ஆனா அந்த மனுஷன் இனி நான் இவைகளை செய்ய மாட்டேன் என்ற தினத்தில் உடன்படிக்கை பண்ணினார், பொருத்தனை பண்ணினார். அவருடைய வாழ்க்கை முழுவதையும் சோதிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தப்ப பண்ணவே இல்லை அந்த மனுஷன். நீங்க எப்பேற்பட்ட பாவியம் இருந்திருப்பாங்க, ஆனா இனி செய்யக்கூடாது. இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்திருப்பாங்க, உங்க பாஸ்ட் எப்படி இருந்திருப்போம். ஆனா அதை அப்படியே தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி இனி செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி உடன்படிக்கை பண்ணி அதை நஷ்டமண்டி அந்த இச்சை அந்த இன்பத்தை குப்பை நினைச்சு நீங்க விடுவீர்களே, ஆனா உங்களுக்கு சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும், சந்தோஷம் நிலைத்திருக்கும், அது வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருக்கும். உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்தி. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கு. நீங்க பாவம் செய்து பாருங்க, உங்களுக்கு உற்சாகம் இருக்காது, ஒரு சோர்வு இருக்கும், ஆத்மாவில் ஒரு துக்கம் இருக்கும். எப்ப பார்த்தாலுமே செத்தவங்க போலயே முகத்தை வச்சுட்டு இருப்பீங்க. ஆனா ஏன் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பக்கமா திரும்பி வாங்குறது உங்களுக்கு உற்சாகத்தை தருவார். உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் இருக்கும். கஷ்டமும் நெருக்கமும் சோதனை மனுஷனுக்கு உள்ளதுதான். ஆனா அவைகள் மத்தியிலே என்னை தாங்குகிறவர் என்னோடு கூட இருக்கிற விசுவாசம் இருக்கு. என்னை ஏந்துகிறவர் என்னோடு கூட இருக்கிற விசுவாசம் எனக்கு இருக்கு. என்னை தப்பு வைக்கிறவரும் என்னை வழி நடத்துகிறவரும் என்னை பாதுகாக்கிறவரும் ஆகியவர் என்னோடு கூட இருக்கிற விசுவாசம் இருக்கும்போது உற்சாகம் பெருகும். இதெல்லாம் நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்க சொல்கிறாரு. நீ மனம் திரும்புங்க. இதுவரைக்கும் எப்படிப்பட்ட பாவியா இருந்திருப்பாங்க. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பாரு. ஆனா அந்த மனுஷன் திரும்ப அழுது புலம்பி கண்ணீர் வெடித்து உபவாசித்து ஜெபித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் சொந்தமாக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்களும் இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க.